வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மானே சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்தி மயங்கும் நேரம் குளம் தங்க தகடு போல ஒளிர்ந்தது. வானம் செக்க செவேல் என்று தோன்றியது. செம்மை படர்ந்த மேகங்களின் விளிம்பில் மானமுள்ள பெண்ணை போல் பொன் ஒளி எட்டி பார்த்தது. இந்த கற்பனை என் மனதில் பங்கஜத்தின் நினைவை எழுப்பியது. ஒரு கணம் நான் என்னை மறந்து குளத்தங்கரையில் நின்றேன். ஏனோ உடனே என் உள்ளத்தில் வேதனை மிகுந்தது. நான் வீட்டை நோக்கி நடையை கட்டினேன். எனக்கு முன்னால் சில இளம் பெண்கள் நீர் குடங்களுடன் போய்க் கொண்டிருந்தனர். காணும் இடமெல்லாம் களிப்பை தேடும் இன்ப வயது அவர்களுக்கு. குருவி கூட்டம் போல் அவர்கள் கிசு கிசுவென்று பேசி கலகலவென்று சிரித்து சென்றனர். அதில் ஒரு பெண், இந்தா கோதை, உன் புது புடவையில் சின்ன கிழிசல், உன் அம்மா பார்த்தால் உன்னை உதைக்கப் போகிறாள் என்று சொல்லி முடிப்பதற்குள் கந்தர்வ கூட்டத்திலே ராட்சசன் புகுந்தாற்போல் பங்கஜத்தின் குரல் கட்டையாக அபஸ்வரமாக எழுந்தது. இந்தாடி, முதல்ல தச்சிடு, சின்ன பொத்தல்தான், நாளைக்கு மானம் போகிற கிழிசலாக மாறிவிடும் என்று அவள் இறைந்தாள். முன்னால் குடத்துடன் போய்க் கொண்டிருந்தவள் திரும்பி பெண்களை பார்த்தவாறு அவர்கள் வழியை மடக்கி நின்றாள். கலகலவென்று மனிதரின் ஏளன சிரிப்பு சரம் தொடுத்தது. ஏன் பங்கஜம், உன் மகள் பெயர் என்ன என்று கேட்டாள் ஒரு வம்புக்காரி. துடைப்பக்கட்டை, விளக்குமாறு, வாறுகோலு என்ற பங்கஜம் அடுக்கிவிட்டு பிறகு ஏதேதோ உளறிக்கொண்டு வேகமாக நடந்தாள். பித்து கொள்ளி பங்கஜம் என்று அவள் பின்னால் கூவி அழைத்து சிரித்து பெண்கள் தொடர்ந்தார்கள். ஏன் பங்கஜம், உன் பெண்ணை தண்ணீர் கொண்டு வர சொல்வது தானே? ஏனோ அவர்களுக்கு வம்பு. பங்கஜம் திரும்பி சீறினாள். நான் செக்கு உலக்கை மாதிரி இருக்கையிலே அவள் ஏன் எடுக்கணும்? மறுபடியும் எல்லோருக்கும் சிரிப்பு. என்ன, எனக்கு தெரியாதா? மானமுள்ள ஆளுக்கு ஒரு சொல், மானமுள்ள மாட்டுக்கு ஓர் அடி. பங்கஜம் சிரித்தாள், கொக்கரித்தாள். என்னை கண்டதும் பெண்கள் வேகமாக நடந்து தத்தம் வீடு அடைந்தனர். பித்து கொள்ளி பங்கஜம். அவள் வாயை கிளறி வேடிக்கை பார்த்தது பித்து இல்லாத மனித குலம். பங்கஜத்திற்கு பைத்தியம் பிடித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. தினமும் அவளிடம் வாய் கொடுத்து கிண்டல் செய்யாத குழந்தைகளே அந்த ஊரில் பிறக்கவில்லையோ? பழைய நினைவுகளில் சிக்கினவனாக நான் என் வழி சென்றேன். குடத்தை ஒரு திண்ணையில் வைத்துவிட்டு பங்கஜம் செவ்வானத்தை பார்த்து வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டிருந்தாள். என்ன இது, தெருவிலே கலாட்டா? வீட்டுக்கு ஒழுங்காக போ என்று நான் ஒரு கர்ஜனை போட்டேன். சரி சாமி என்று பெட்டி பாம்பாக அடங்கி குடத்தை தூக்கி கொண்டு அவள் வீட்டிற்கு போனாள். அதை காணவும் எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் தனி கோட்டை, கம்பீரமான கட்டிட அமைப்பின் உட்புறத்தில் என்ன போராட்டம், என்ன சிக்கல், என்ன தெளிவு, என்ன குழப்பம், என்ன சதி, என்னதான் நடக்கிறது என்பதை யார் அறிவார்கள்? இந்த பங்கஜத்தின் மனக்கோட்டைக்குள்ளேயும் என்ன இருக்கிறதோ? அன்றிரவு உறங்குவதற்காக நான் முற்றத்து கட்டிலில் சாய்ந்ததும் என் மனைவி வெற்றிலை தட்டுடன் என் காலடியில் வந்து அமர்ந்தாள். இன்றைக்கு பௌர்ணமியா என்று கேட்டாள் அவள். ஏன், நிலாவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியவில்லையா என்று நான் அவள் வாயை கிண்டினேன். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தானே பைத்தியம் அதிகமாகும் என்பாங்க. இந்த பங்கஜம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. மனோரஞ்சிதத்தை அடிச்சு பிச்சு தீத்து புட்டா. யார் தடுத்தும் நிற்கல. அப்பால நான் போய் சத்தம் போட்டு நீக்கி விட்டேன். நல்லவள்தான், மற்ற சமயத்திலே நல்லாத்தான் இருக்கிறாள். எந்த வேலை கொடுத்தாலும் பளிச்சுன்னு செய்து வைக்கிறாள். நடுநடுவே இது ஒன்று வருதே. எந்த நிமிஷ பைத்தியத்திலே யாரை என்ன செய்து விடுவாளோ, அது ஒரு பயம்தானே. அவரவர்கள் வாழ்வு அவரவருக்கு. பிறக்கும் போதே ஆண்டவன் பாதையை கிழிக்கிறான். நாம் நடந்து போகிறோம். அவன் கை பொம்மைதானே நாம். என் மனைவி நிம்மதியாக வேதாந்தம் பேசினாள். வா, போய் பார்த்துவிட்டு வருவோம். அக்குழந்தையை ரொம்பவும் அடித்து விட்டாளோ என்று கேட்டுக்கொண்டே நான் துண்டை உதறி போட்டுக்கொண்டு எழுந்தேன். என் மனைவியும் வெற்றிலை தட்டை கட்டிலின் அடியில் தள்ளிவிட்டு என்னுடன் கிளம்பினாள். வாங்கம்மா வாங்க. ஐயா, சாப்பாடு ஆயிற்றா? வெற்றிலை போடுகிறீர்களா? இந்தா மனோரஞ்சிதம், வெற்றிலை தட்டு கொண்டு வா என்று அவள் பேசிய போது என் தொண்டை அடைத்தது. 15 வருடங்களுக்கு முன் பங்கஜம் எப்படி இருந்தாள்?
தலை நிறைய கருகருவென்று மிளிர்ந்த குழந்தை கச்சையை ஒரு பக்கமாக அள்ளி செருகி இருப்பாள். ஒரு தேங்காய் அளவு அது நிற்கும். அதில் முத்துச்சரங்கள் தொங்க விட்டு கொண்டு ராஜாத்தி போல் இருக்க வேண்டிய உருவம் அது. உழைப்பின் திண்மையும் இயற்கையின் பொலிவும் அவள் உள்ளத்தில் இருந்து ஒளிவீசி எங்கும் பரவும். பூ பண்டாரத்தின் மனைவியாக வாழ்க்கை அமைந்தது அவள் விதி. அவன் நல்ல மனிதன், கண்ணியமானவன். மனைவியிடமும் தன் ஒரே மகள் மனோரஞ்சிதத்தினிடமும் உயிரையே வைத்திருந்தான். ஆண்டவன்தான் அவனுக்கு மன அழகை தந்தார். மேனி அழகை தர மறந்தார் போலும். கட்டையான உடலும் பனங்காய் தலையுமாக இருப்பான் அவன். பங்கஜத்திற்கு அந்த வேறுபாடெல்லாம் தெரியவில்லை. அவன் பூச்சந்தையில் பூ வாங்கி வந்து குவிப்பான். இருவரும் கட்டுவார்கள். அவள் இந்த கிராமத்திலும் பக்கத்து கிராமத்திலும் பூ வாடிக்கை தந்துவிட்டு வருவாள். பண்டாரம் சைக்கிள் ஏறி நகரத்திற்கு சென்று விற்றுவிட்டு வருவான். அப்பொழுதுதான் ஒரு நாள் ஏரிக்கரை ஓரமாக போய்க் கொண்டிருந்த போது பண்டாரத்தின் சைக்கிள் ஒரு காருடன் மோதி முறிந்தது. பண்டாரத்தின் ஒரு காலும் ஊனமாகிவிட்டது. அத்தோடு மட்டும் நில்லாமல் கொஞ்ச நாளைக்கெல்லாம் இடுப்பில் வலி என்றான். எங்கோ உள்காயம் ஆழமாக பட்டுவிடவே அவன் ஒரு மாதத்திற்குள் படுத்த படுக்கையாகிவிட்டான். இதயத்திலேயே அடி என்று சொல்லிக் கொண்டார்கள். பங்கஜம் இன்முகத்துடன் கணவனுக்கு பணிவிடைகள் செய்தாள். குழந்தை மனோரஞ்சிதத்தை அவன் அருகில் விட்டுவிட்டு வேலைகளை பார்ப்பாள். பூ கட்டுவதுடன் 2 வீடுகளில் எடிபிடி வேலைகள் செய்தும் சம்பாதித்து வந்தாள். நீ சம்பாதித்து நான் குந்தி சாப்பிடுகிறேனே, வெட்கக்கேடு என்று மனமுருகினான் பூ பண்டாரம். பங்கஜம் பதிலே சொல்வதில்லை. அவனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்தது. கணவன் எதிரே தன் கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் இருக்க அரும்பாடுபட்டாள் அவள். ஒரு நாள் கணவனுக்கு நல்ல ஜுரம். 3 வயது குழந்தையை பார்த்து கொள்ள அவனுக்கு முடியவில்லை. வெகு தூரம் குளத்திற்கு எடுத்து போக முடியாமல் குழந்தையை எங்கள் வீட்டு திண்ணையில் கொண்டு விட்டுவிட்டு போனாள் பங்கஜம். ஏன் அவ்வளவு தூரம் போகிறாய்? எங்கள் தோட்டத்து கிணற்றில் எடுத்துக்கொள்ளேன் என்றாள் என் தாயார். விதிக்கு வழி கோலினாளோ? ஒரு நாள் மாலை நான் பூ பண்டாரத்தின் வீட்டில் இருந்தேன். பங்கஜம் கிணற்றிற்கு கிளம்பினாள். கஷ்டம் அவளை வாட வைத்து விட்டது. ஆயினும் அவள் இடுப்பில் குடத்துடன் நடந்து செல்லும் போது எனக்கு ஒரு தெய்வ மங்கையை பார்ப்பது போல் இருந்தது. அவள் போய்விட்டாள். இப்படி இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஓர் எழில் தனக்கு இருப்பதை அவள் அறிவாளோ? அறிந்ததாக அவள் நடத்தை அறிவிக்கவில்லை. உழைப்பின் மத்தியில் குளத்து நீரில் கூட அவள் தன் முகத்தை பார்த்து மகிழ்ந்திருக்க மாட்டாள் போலும். செக்கச்செவேல் என்று செவ்வானம் ரத்தினங்களை வாரி இறைத்தது. பொன் பாவையைப் போல அந்த எழிலரசி சென்றாள். அவள் திரும்பி வர வெகு நேரமாகிவிட்டது. பங்கஜம், பங்கஜம் என்று பலமுறை கணவன் கூப்பிட்டு விட்டான். என்ன வேண்டுமோ நான் செய்கிறேன் என்றால் வேண்டாம் என்று தடுத்தான். அவள் வரவில்லையே என்று நான் வாசற்படியில் நின்றேன். அப்பொழுதுதான் அவள் குனிந்த தலையும் இடுப்பு குடமுமாக திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அருகில் வந்ததும் தான் அவள் நிலை எனக்கு புரிந்தது. அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டு வந்தாள். பங்கஜம், பண்டாரம் கூப்பிடுகிறான் என்றேன் நான். சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டே அவள் என்னை கடந்து உள்ளே போனாள். நானும் என் வீடு வந்துவிட்டேன். 15 வருடங்கள் கழித்து இன்று அச்செய்கைக்கு வருந்துகிறேன். நின்று அவள் துக்கத்தின் காரணத்தை அறிந்திருந்தால் ஏதாவது பரிகாரம் செய்திருக்கலாமே. பங்கஜம் பைத்தியமாக மாறாமல் தன் பெண்ணுக்கு தாயாக இருக்க வழி தேடி இருக்கலாமே. அன்றிரவே பூ பண்டாரம் இறந்து விட்டான். அன்று மாலை அவள் அழுதாளோ? மறுநாள் காலை கதறி மோதி முட்டி கொண்டாள். 15 வருடங்களாக நாங்கள் பங்கஜத்தை பார்த்து கொள்கிறோம். மனோரஞ்சிதம் தாயைப் போல அழகாக பிறக்கவில்லை. தகப்பனை போலத்தான் இருந்தாள். ஆனால் பங்கஜத்தினிடம் யாரேனும் சொல்லிவிட்டால் தொலைந்தது. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மூளை கோளாறு வெளிப்பட்டது. அவள் எப்பொழுதும் மகளை தான் கையிலேயே பிடித்து கொண்டு திரிவாள். மனோரஞ்சிதத்திற்கு வயது ஆக ஆக தாயின் பைத்தியமும் ஏறி வந்தது போல எனக்கு தோன்றுகிறது. மகளுக்கு வயது வந்ததும் அவளை வீட்டில் பூட்டி வைக்க ஆரம்பித்தாள் பங்கஜம். நிற்க விடாமல் வேலை வாங்குவாள். வெளியே தலை காட்டவும் விடமாட்டாள். நாங்கள் யாராவது எங்கள் வீட்டு குழந்தைகளை விட்டு மனோரஞ்சிதத்திற்கு வேண்டியதை செய்து கொடுப்போம். பெண் நல்ல புத்திசாலி. தாயின் குறையை பாராட்டாமல் அவள் தவித்தாள். விட்டு கொடுக்காமல் பேசுவாள். நானும் என் மனைவியும் துணை இருக்கவும் பங்கஜம் வெற்றிலை வாங்க கடைக்கு சென்றாள். ஒருவரிடமும் அவள் பெண்ணை ஒப்படைக்க மாட்டாள். அவள் சென்றதும் என் மனைவி மனோரஞ்சிதத்தை மெதுவாக கேட்டாள்.
ரொம்ப அடிச்சிட்டாளா? இல்லை என்று சிரித்தாள் பெண். சொல்லு, மருந்தாவது தடவுகிறேன். மனோரஞ்சனத்தின் கண்கள் நிறைய நீர் நிரம்பிவிட்டது. தலைப்பினால் அவள் தன் நயனங்களை துடைத்து கொண்டாள். இதமான பேச்சை கேட்டதும் அவள் மனம் இளகிவிட்டது. திடம் கலங்கிவிட்டது. முழங்கால் மீது முகத்தை பதித்து அவள் விசித்து விசித்து அழுதாள். அழாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு, என் மனைவி என்னை பார்த்து மளிகை கடை தாண்டவராயனை கேளுங்க, பேசி கல்யாணத்தை முடிப்போம் என்றாள். அம்மா வேண்டாம், அம்மா எதிரே சொல்லாதீங்க, அதுதான் இன்னைக்கு அதிகமாய் போச்சு என்ற மகள் பயந்து நடுங்கிவிட்டாள். பங்கஜம் வீட்டிற்கு வந்ததும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மளிகை கடை மனிதர்கள் வந்தார்களாம். பங்கஜத்தோடு மாலை நேரங்களிலே பேசக்கூடாது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களோ என்னவோ. பெண் கேட்டுவிட்டு போனார்களாம். அவர்களிடம் பங்கஜம் என்ன சொன்னாலோ தெரியவில்லை. அவர்கள் சென்ற பிறகு மகளை துன்புறுத்தி அடித்து புடைத்து விட்டாளாம். நீ எங்கே போனாய்? உன்னை அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்போ தாண்டவராயனோடு பேசின என்றெல்லாம் ஏசினாளாம். தனக்கு ஒன்றும் தெரியாது என்ற மகள் எவ்வளவு கூறியும் அவளுக்கு புரியவில்லையாம். இருட்டின பிறகு தன் செய்கைக்கு வருந்தி மகளை கட்டி கொண்டு அழுதாளாம். நாளை பகலுக்கு சொன்னால் புரியும் என்றாள் என் மனைவி. வேண்டாம், அம்மாவுக்கு அது ஒன்று மாத்திரம் புரியாது என்ற மனோரஞ்சிதம் சொன்னபோது என் நெஞ்சில் வாள் கொண்டு அறுத்தது. பங்கஜம் திரும்பி வந்துவிட்டாள். நாங்கள் பொதுவாக பேசிவிட்டு வீடு திரும்பி விட்டோம். மனோரஞ்சிதத்தை நாங்கள் இருவரும் அவள் தாய்க்கு முன் நிமிர்ந்து கூட பாராமல் கவனத்தோடு வெளியே வந்தோம். இதற்கு முடிவுதான் என்ன என்று முணுமுணுத்தாள் என் மனைவி. என்னிடம் பதில் ஏதும் அவள் எதிர்பார்த்ததாக எனக்கு தோன்றவில்லை. மறுநாள் விடியற்காலையிலேயே நான் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. நான் திரும்பி வந்தபோது நடுப்பகல். எனக்கு திடுக்கிடும் செய்தி ஒன்று காத்திருந்தது. மனோரஞ்சிதம் கொளுத்தி கொண்டு விட்டாளாம். வீடு கூட ஓரளவு தீ பற்றி கொண்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு தெரிந்து அணைத்தார்களாம். நான் பங்கஜத்தின் வீட்டிற்கு விரைந்தேன். தூண் அருகில் அமர்ந்திருந்த பங்கஜம் என்னை பார்த்து வழக்கம் போல எழுந்திருக்கவில்லை. வாங்க ஐயா என்றாள் தெளிவாக. எப்படி பேச ஆரம்பிப்பது என்று புரியாமல் நான் திகைத்து நின்றேன். அவளே பேசினாள், சிரித்தாள். மனோரஞ்சிதத்தை அக்கினி பகவான் கொண்டு போய்விட்டான். போகட்டும், என் மகளை எந்த மனித பாவி பயலும் தொடக்கூடாது. அந்த மாணிக்கத்தை நெருப்புத்தான் சுடணும். மனித உருவிலே இருக்கிற மிருகங்கள் தீண்ட என் ராசாத்தியை நான் விடுவேனா? செவ்வானத்திலே மயங்கி விட்டாளே பாவி. அந்த மயக்கத்திலே நான் செத்து விட்டேன். துணியிலே ஒரு துளி பொத்தல் இருந்தால் தானே அது மானம் போற அளவு பெருசா கிழியும். என் உடம்பிலே பலவீனம் கொஞ்சம் இருக்கத்தானே அந்த பாவி பைய என்னை கெடுக்க முடிந்தது. என் மனசிலே வலி இருந்தது, உடலில இல்லை. யார் நம்புவாங்க? அந்த முகத்தோட பண்டாரத்து ஐயாவை நான் பார்க்கவா? பார்க்கல சாமி, பார்க்கல. பங்கஜம் விக்கி விக்கி அழுதாள். இன்று இறந்து கிடந்த பெண்ணிற்காக அல்ல, என்றோ மறைந்த கணவனுக்காக. அவள் உள்ளக்கோட்டையில் 15 வருடங்களாக சூறாவளி அடித்த ரகசியத்தை நான் அறிந்தே வெகு நாட்களாகிவிட்டன. ஆயின் என்ன பயன்? நான் என்ன செய்வேன்? பங்கஜம் ஹோ ஹோ என்று சிரித்தாள். ஒரு மனித குரங்கு என்ற அசாத்தியை தீண்டவில்லை. அவள் நெருப்பு ராஜா, என் தங்கத்தை. கண்ணியமாக ஒருவனை மாலையிட்டு அன்போடு குடும்பம் நடத்தினதையே அவள் மறந்து விட்டாளா? அவள் மானத்திற்கு ஏற்பட்ட இடி மற்றவற்றை அறவே அழித்து விட்டது போலும். காயத்தில் வழிந்த உதிரமே மேலோங்கியது. நான் மேலே கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, நடக்க வேண்டியதை கவனித்தேன். மனோரஞ்சிதம் மலராமலே கருகிவிட்டது. பங்கஜத்தின் பித்து அதிகமாகிவிட்டது. அவள் தெருவெல்லாம் புரள ஆரம்பித்து விட்டாள். இனி அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட வேண்டியதுதான் என்றேன் நான். அன்று செவ்வான நேரத்தில் அவள் அழகு என் மனதில் தெரிந்தது போல என் அண்ணனையும் கவர்ந்திருக்கிறது. அந்தி மங்க அவள் மயங்கி அன்று செய்துவிட்ட அநீதியை மாற்ற எனக்கு துணிவில்லை. போய் அரண்களில் புகுந்து நான் வாழ்ந்து விட்டேன். வெட்கமில்லாமல் இன்று அவளை சிறையிடுவதில் பெருமை கொள்கிறேன். பங்கஜம் பைத்தியத்திலும் உறுதியாக நின்றாள். நான் தெளிவிலும் உறுதியற்று வாழும் அவலத்தினால் சொன்ன சொல்லை என் மனைவி ஆமோதித்தாள். உண்மைதான், சேர்த்து விடுங்கள் என்றாள் அவள். பைத்தியம் பங்கஜம் என்னை கண்டு எக்களித்தாள். அவள் மானி, நானோ
1963ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.